அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காய் தேவனை சோத்தரிக்கிறேன். இந்த 1ஆம் தேதியிலே ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக, 9ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாக பேச கேட்போமா? தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, இந்த 9ஆம் மாதம் 1ஆம் தேதியில் எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆம். எடுத்து வாசிப்போம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். அந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 27ஆம் வசனத்தோடு வாசிப்போம். நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 9ஆம் மாதத்துல 8 மாதங்கள் முடிந்து இந்த 9ஆம் தேதியிலே 1ஆம் தேதியிலே கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு சொல்ல வர்றார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதில் முதல்ல சொல்ற, நான் உங்க நடுவில் இருக்குங்க சார். அவன் 8 மாதங்கள் இருந்த போல எப்பயும் கூட இருப்பது சொல்றாரு ஆண்டவர். சோத்திரம். உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாடுகள் இங்க நடுவிலே அப்படின்னு சொல்ல போறாரு. வசனம் சொல்றது, உங்க நடுவிலே இஸ்ரவேல் ஜனங்கள். அதுபோல இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்றாரு. முதல் வசனம் சொல்றாரு, நான் இஸ்ரவேல் நடுவிலே இருக்கிறப்ப எகிப்திலே ஜனங்கள் அந்த பயங்கரமான வேதனை பிரச்சனை இருக்கும் பொழுது அவன் நடுவிலே தேவனாகிய கர்த்தர் இறங்கி அந்த சிறையிருப்பை, அந்த அடிமைத்தனத்தை மாற்றினான். இன்றைக்கு இந்த 1ஆம் தேதியில என்ன பண்ற, 1ஆம் தேதி பிறந்துச்சே, வருமானத்துக்கு என்ன பண்ண தெரியல, பைசாவெல்லாம் காலியாச்சுன்னு சொல்லிட்டு கவலையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் கர்த்தர். 2 மீன்களையும் 5 5000 பேருக்கு போஷித்து மீதம் எடுக்க தேவனாய் கர்த்தர் உதவி செய்தார். அவன் என்ன பண்ணாரு, அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணான். இந்த காலை வேளையில கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனுக்கு முதல்ல நன்மைகளை மகிமைகளை செலுத்துங்க, கணத்தை செலுத்துங்க. கர்த்தரை முதலாவது தேடுங்க. இந்த 1ஆம் தேதியில ஆண்டோடைய சமூகத்தை என்ன பண்ணுங்க, உங்க பிள்ளைகளாக குடும்பமாக ஆண்டரை தேடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. ஏதோ 1ஆம் தேதி தேடிட்டு அப்படியே அந்த மாதமும் அப்படியே விட்டக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் இயேசுவை தேடும் பொழுது அவர் நடுவிலே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே வழிநடத்தி சென்ற ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்க தேவனா. இங்க வசனம் சொல்லுது பாருங்க, நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை. நான் தாப்பா உனக்கு தேவனு, நான் தாப்பா உனக்கு உண்டாக்கினவர். நீ இதையே என்ன பண்ணாரு, உனக்கு நீ உண்டாக்கிறாத. இன்னைக்கு சில பேர் தேவன் அதுக்கு என்ன பண்றாங்க, உண்டாக்கிறாங்க. கடவுளுக்கு செலுத்த வேண்டிய நேரத்தை, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய எல்லாவற்றையும் என்ன பண்றாங்க, அந்த நேரத்துல வேறதுக்கு செலுத்துறாங்க. அதுல ஆண்டவர் மனம் உடைந்து போகிறார். என்னுடைய மகிமை ஒருவனுக்கும் கூட. இந்த 1ஆம் தேதி 9ஆவது மாதத்திலே ஆண்டவராகிய ராஜ்யத்தை, கர்த்தருடைய நீதியை என்ன பண்ணுங்க, தேடுங்க. தேவ ராஜ்யத்தை நீங்க தேடுங்க. அப்ப இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இல்ல. ஆண்டவர்கள் என்ன பண்ணாரு, அமுக்கி குலுக்கி அடியிலே என்ன பண்ணுவார்கள், இந்த 9ஆவது மாதத்தில் 1ஆம் தேதியிலே உங்களை குடும்பங்களை உங்களை சம்பூர்ணமடைய பண்ண என் தேவனாய கர்த்தர் வல்லமை இல்லை தேவன். நானே தேவனுடைய என்ன பண்ண நீங்க அறிந்து கொள்ளுங்க. பூமியில உயர்ந்திருப்பேன். ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பத்துக்குள்ளே உலாவுகிற தேவன். நான் தங்கும் இடம் இங்க விரும்பினபடினால் இங்க வாசம் பண்ணுவேன்னு சொல்லுகிற ஆண்டவர். அப்ப உங்களை விரும்பி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விரும்பினாதான் நம்ம ஜீவனை கொடுத்திருக்காரு. நம்ம நேசிக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணாருங்க, இந்த பூமியில ஜீவனையே கொடுத்து இன்றைக்கு ஜீவாதிபதியாக, ராஜாதி ராஜாவாக, பிதாவின் வலது பரிசத்துல வீற்றிருக்கிற அவர் சார், நானே உனக்கு தேவனா இருக்கிறேன். உனக்கு என்ன எதாவது உண்டாக்கிறாங்க 9ஆம் மாசத்துல உங்களுக்கு உண்டாக்கிறாதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அழகா சொல்லுது பாருங்க. அது மாத்திரமல்ல, 21 சொல்லுது, பயப்படாதே தேசமே, பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த 1ஆம் தேதியிலே கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போறார். அது மாத்திரம் 25 சொல்லுது பாருங்க, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகளை வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப என்ன பண்ணுவேன், அழிப்பேன். அது மாத்திரமல்ல, 26 நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சம்பூர்ணமடைய பண்ணுகிற ஆண்டவர் கர்த்தருக்கு பயங்கொண்டு திரும்ப அழைக்கிற தேவன்.
ஆமா, இழந்து போன சந்தோஷத்தை எல்லாவற்றையும் கொடுக்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற அவர் வல்லமுள்ள தேவன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்க செய்ய வேண்டியது அவருடைய சமூகத்தை, இந்த முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய ஜனங்களா இருக்கிறோம். நம்ம யாரு ஜனங்கள்? அவர் ஜனங்கள். நாம ஒருவேளை எனக்கு யாரும் நேசிக்கிறது, உங்களை நேசிக்க ஆண்டவர் இருக்கிறார். உங்களை விசாரிக்கிறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். என் பிள்ளைகள் விசாரிக்க யாரும் இல்லை, நான் தனித்தோட உங்களை விசாரிக்கும்படி தேவன் தன்னுடைய தூதனுக்கு கட்டளை எடுக்கிற தேவனாய கர்த்தர் உங்களை சூழ பாளையம் பிறகு இந்த 9வது முதுவலும் ஆண்டவர் உங்களை பாதுகாக்க தம்முடைய தூதனை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தூதனை வச்சிருக்கிறாருங்க. நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையும்படி சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாருங்க, திரும்ப உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எழுதப்பட்ட வார்த்தை என்ன பண்ண, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்படுத்த விடவே மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தானியலை வெட்கப்படுத்தினாரா? வெட்கப்படுத்த விட பிசாசு என்ன பண்ணான், சிங்கக்குள்ள போட்டா என்ன பண்ணான், வெட்கப்படலாம் பார்த்தான். தலையை நிம்மர பண்ணி ஆண்டவர் எஸ்டாட் என்ன பண்ற, வெகுமதியை கொடுத்து நம்ம அந்த தலையை உயர்த்தின ஆண்டவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பை எத்தனையோ பேர் என்ன பண்ணுவாங்க, குற்றச்சாட்டி சிறைச்சாலையில் தள்ளினாங்க. நடந்தது என்ன? யோசேப்பின் தலையை தேவன் எகிப்தின் அதிபதியாய் உயர்த்தின ஆண்டவர். அவன் வெட்கப்பட்டு போக விடல. அதே மாதிரி உங்களுடைய நீதிக்கு நீங்க உண்மையா இருக்கிறீங்களா, ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதங்களை செய்வாருங்க. நீங்க கர்த்தரை நம்பியிருக்கிறீங்களா, நீங்க செழிப்பீங்க. நீங்க கர்த்தரை நம்பிக்கலாம், நீங்க வெட்கப்பட்டு போகல. உங்க முகத்தை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். இந்த 9வது மாதம் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், நீங்கள் சுகித்திருப்பீர்கள். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஆமா, கர்த்தர் என்ன நற்செய்தியை உங்களுக்கு என்ன பண்ணுவார், கேட்க பண்ணுவார். சந்தோஷமான செய்தியை உங்க வாழ்க்கையில கேட்க பண்ணுவார். நீங்க அவரை மகிமைப்படுத்துங்க, சந்தோஷப்படுத்துங்க. அவர் உங்களுக்கு எப்போதும் என்ன பண்ணுவாருங்க, சந்தோஷமாய் வைத்துக் கொள்ளுகிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் நோக்கி நம்ம பார்ப்போமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே நீ சொன்னீங்களப்ப, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்க. ஆமா ஆண்டவர், எத்தனையோ இடங்களிலே ஒருவேளை நாசாப்பா பிள்ளைகள் கூட ஒரு நாள் வெட்கப்பட்டு போயிருந்திருக்கலாம். இந்த காரியம் நடக்கலே சொல்லி சோர்வடைந்து போயிருக்கலாம். ஆண்டவரே, இந்த 9வது மாதம் 1ஆம் தேதியிலே இந்த ஜனங்கள் எந்த இடத்துல தலை குனிந்தார்கள், அந்த இடத்துல இவர்கள் தலையை நிமர பண்ணுவீராங்க. ஓ, நீ அப்படியாய் செய்யப்படுறதுக்கா நன்றி. நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னீங்களே. கர்த்தாவுடைய பிள்ளைகள் உயர்வை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, நன்மைகளை கொடுங்க, களஞ்சியத்தை நிரப்புங்க, சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுத்து உடனடியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்க பலப்படுத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.